வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி கண்ணம்மாவை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வர வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஊரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொது நலத்துக்காக நான் பண்றதா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் உனக்காக தான் அப்படின்னு சொல்றாரு பாரதி. கொஞ்சம் கூட கருணையே இல்லாம உன்னை வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்பிட்டேன். நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்ப, பல நாள் சாப்பிடாம கூட இருந்திருப்ப அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி பண்ண தப்புக்கு தண்டனையா தான் நான் இந்த உண்ணாவிரதத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அடுத்தது நான் சாப்பிட்ற சாப்பாடு இந்த ஊர்க்காரங்க எனக்கு கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அதுவும் உன் வீட்டுல இருந்து உன் கையால எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. அது வரைக்கும் நான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா லட்சுமி இப்போ பாரதிக்கு கால் பண்றாங்க. பாரதி லட்சுமிகிட்ட இது யார் போன்ல இருந்து கால் பண்ற அப்படின்னு கேக்குறாரு. அழகர்சாமி தாத்தாட்ட தான் கேம் விளையாட போறேன் அப்படின்னு போனை வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. எங்கப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க லட்சுமி. நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கிறீங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லிருக்கிறீங்களே எங்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. நீங்க சாப்பிடாத வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது லட்சுமி, நீ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பாரதி சொல்றாரு. நான் சாப்பிடாம இருந்தாலும் நான் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன், நான் என்னை பார்த்துப்பேன் லட்சுமி, என்னை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதுக்குள்ள கண்ணம்மா லட்சுமியை கூப்பிடுறாங்க. அம்மா வந்துட்டாங்க, நான் போனை வச்சிடுறேன் டாடி, ஐ லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க லட்சுமி. கண்ணம்மா இப்போ அவங்க வராங்க. தாமரையை கூப்பிடுறாங்க. என்னக்கா நைட் சமைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நீ வந்ததுக்கு அப்புறம் சமைக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு தாமரை சொல்றாங்க. எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நம்ம எல்லாரும் வாசல்ல உட்காந்து நிலாச்சோர் சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி கணபதி ரெண்டு பேரையும் பார்க்க வச்சு இப்போ எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. தாமரை கண்ணம்மாட்ட கேக்குறாங்க. என்ன கண்ணம்மா, நீ நமக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்தியா இல்ல யாரையும் வெறுப்பேத்துறதுக்காக வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. யாரையும் வெறுப்பேத்தணும்ன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. கணபதி சொல்றாரு, இங்க ரெண்டு ஜீவன் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கு, எங்களை பார்க்க வச்சு நீங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா, இந்த பாவம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்றாரு. தாமரை சொல்றாங்க, உன்னை யாரும் உண்ணாவிரதம் இருக்க சொன்னா, நீ ஊரை விட்டு போறேன்னு சொல்லி நான் ஆட்டை அடிச்சு குழம்பு வச்சு உனக்கு பெரிய விருந்தே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கணபதி பாரதிட்ட சொல்றாரு, இந்த டீலிங் நல்லா இருக்கு டாக்டர், ஹாஸ்பிட்டலா ஆடா அப்படின்னு கேக்குறாரு. வாய் வச்சுட்டு அமைதியா இருங்க அப்படின்னு பாரதி சொல்றாரு. அதெல்லாம் நாங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருப்போம் அப்படின்னு கணபதி சொல்லிடுறாரு. லட்சுமிக்கு பாரதி சாப்பிடாம இருக்கிறப்ப அவங்க மட்டும் சாப்பிட்றது பிடிக்கல, அதனால எனக்கு வயிறு சரியில்லைம்மா அப்படின்னு எழுந்து போயிடுறாங்க. மறுநாள் காலையில ஊர் பெரியவங்க இப்போ பாரதியை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நேத்தே உங்ககிட்ட இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போங்கன்னு சொன்னோம்ல, அப்புறம் எங்க பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க உண்ணாவிரதம் இருந்து அது மூலியமா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தா கூட நாங்க வேணான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ஊர் மக்கள் சொல்றாங்க. நீங்க உண்ணாவிரதம் இருந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு எந்த அதிகாரிகிட்ட எல்லாம் பெர்மிஷன் வாங்கணுமோ நான் வாங்கிதான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. ஊர் பெரியவங்க கணபதி பார்த்து சொல்றாங்க, நீ சண்முகம் மச்சான் தானே, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு நீனு அப்படின்னு சொல்றாங்க. கணபதி இப்ப வாயை திறக்கிறாரு. அவர் வாயில இருந்து பெருசா பண்ணு கீழே விழுது. என்னையா நீ இவ்வளவு பெரிய பண்ண வாயில அமுக்கி வச்சிருக்கிற, இதான் நீங்க உண்ணாவிரதம் இருக்கிற லட்சணமா அப்படின்னு ஊர்க்காரங்க கேக்குறாங்க. இது என்ன பெரிய பித்தலாட்டமா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊர் பிரசிடென்ட் சொல்றாரு, உன்னோட பிரச்சனைக்காக ஊருக்குள்ள வந்துட்டு எங்களுக்காக நீ உண்ணாவிரதெல்லாம் இருக்கிறன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில பார்த்தா இப்படி பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர் நாட்டாம சொல்றாரு, பொழுது போகாம இவங்க ரெண்டு பேரும் கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ பாரதி கணபதியை திட்டுறாரு. உங்களால உண்ணாவிரதம் இருக்க முடியலன்னா எதுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு கேக்குறாரு. உதவி பண்ணனேனாலும் உபத்திரம் பண்ணாம இருங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிடுறாரு. அடுத்ததா கண்ணம்மா இப்போ கணபதி பார்த்து பேசுறதுக்காக வராங்க. மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கணபதி சொல்றாரு, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல கண்ணம்மா, என் மேல கோபமா இருக்கிறேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, இப்ப வரைக்கும் நான் கோபமா தான் இருக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, உண்ணாவிரதம் சொல்லிட்டு அங்க உட்காந்து சாப்பிடுறது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. கணபதி சொல்றாரு, அங்க உட்காந்து சாப்பிட்டது நான் மட்டும் தாமா, ஆனா உண்ணாவிரதம் சொன்னதுல இருந்து பச்சை தண்ணி கூட அந்த டாக்டர் குடிக்கலமா அப்படின்னு சொல்றாரு. அவர் சாப்பிடலன்றது நீங்க சொல்றத நான் நம்பணுமா அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. கணபதி சொல்றாரு, என்ன பெத்த தாய் மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அவர் இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா சொல்றாங்க, அவர் சாப்பிடுறாரு சாப்பிடாம இருக்கிறாரு, அதெல்லாம் எதுக்கு இங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஊரை விட்டு கிளம்பி போறதுக்கு வழியே பாருங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க.
கணபதி சொல்றாரு, நான் என்னதான் சொன்னாலும் பாரதி கேட்க மாட்டாருமா அப்படின்னு சொல்றாரு. அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கிறாருமா அப்படின்னு கணபதி சொல்றாரு. குழந்தைகளோட எதிர்காலத்தை மனசுல வச்சாவது நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ கண்ணம்மா அப்படின்னு கணபதி சொல்றாரு. அடுத்ததா கண்ணம்மா மாமா பாரதி பார்த்து பேசுறதுக்காக போறாரு. நான் இனிமேல் இங்க இருந்து உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல, நான் ஊரை பார்த்து போறேன் அப்படின்னு சொல்றாரு கணபதி. பாரதி சொல்றாரு, நீங்க என் கூட இருக்கிறது தான் எனக்கு தெம்பு அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் போயிட்டீங்கன்னா பேச்சு துணை கூட ஆள் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன் அப்படின்னு பாரதி சொல்றாரு. நான் தான் உங்களை கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு பாரதி. இந்த ஊர்க்காரங்க நமக்கு எந்த பொருளுமே கொடுக்க மாட்டாங்களே, அப்புறம் எப்படி உங்களுக்கு பண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. அது நான் சுட்டுட்டேன் அப்படின்னு கணபதி சொல்றாரு. அட பாவமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சிரிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.